எனது பேர் ரிலக்சன். கனடா மாதம் 2ஆம் தேதி கைது செய்யப்பட்ட ரினோசன்ட் அண்ணன். அவர் மக்கள் வங்கி பேங்க்லேருந்து சைக்கிள் எடுத்து போகும்போது அவரோட ஃபோன் மக்கள் வங்கி பேங்கில் விழுந்திருக்கி அதை மக்கள் வங்கியில் வேலை செய்கிறார்கள் செக்யூரிட்டி அங்கேருந்து எடுத்துக்கொண்டு பேங்கில் ஒப்படைச்சிருக்கார். பேங்காரர்கள் எங்கள் அம்மா பார்த்து இவர் சைக்கிளை களவெடுத்து போயிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. சைக்கிளை கொண்டு தர சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அம்மா சைக்கிளை கொண்டு கொடுத்துட்டு அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு ஃபோனை கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, உரியால் வரணும், உரியால் வந்தால் தான் நாங்கள் ஃபோன் கொடுப்போம், அவரை பொலிஸில் பிடிச்சி கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து அவரோட ஃபோட்டோவில் நாங்கள் ஃபேஸ்புக்கில் அதில் இதில் போடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவர் செஞ்ச தப்பு தானே, அதனால் அம்மா ஒன்றும் பேசலை, வந்துட்டாங்க. அப்போ தம்பி வீட்டில் தூங்கிட்டு இருந்தவர் தூங்கி எழுந்துச்சோன்னே என் ஃபோன் அங்கே மம்மி என்று கேட்டிருக்கேர். அப்போ அம்மா சொல்லியிருக்காங்க, ஃபோன் பேங்கில் இருக்கி, நீ சைக்கிளை களவெடுத்து போயிட்டியாம்னு சொல்கிறாங்க, போய் மன்னிப்பு கேட்டுட்டு ஃபோனை வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்புனவை. அப்போ அவர் போயிருக்கார், நடந்து போய் தம்பியும் பின்னாடி, எங்கள் சின்ன தம்பியும் பின்னாடி போயிருக்கார். போன இடத்துல பேங்காரர்கள் பிடிச்சி வச்சு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி போலீஸில் அரெஸ்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்போ பேங்கில் இருந்த ஃபோனையும் போலீஸ்கிட்ட கொடுத்துருக்காங்க. போலீஸ் பிடிச்சிட்டு போனது சைக்கிள் கேஸில், போலீஸ் பிடிச்சிட்டு போனது சைக்கிள் கேஸில் பிடிச்சிட்டு போய் மம்மி சரியாக ஒரு 3 மணிக்கு பிடிச்சி போனவங்க தம்பியை 3:30 மம்மி போய் பார்த்துருக்காவ், தம்பி இருக்கிறான். அப்போ கேட்ட இடத்துல சொல்லிக்காங்க, இது சின்ன கேஸ்மா, நீங்கள் கோர்ட்ஸில் போய் ஃபைனை கட்டிட்டு தம்பியை கூட்டிகிட்டு போகலாமன்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அம்மா சொல்லியிருக்காவ், சின்ன கேஸ் தான், நாளை காலையில் உன்னை நான் எடுத்துடுறேன்னு சொல்லியிருக்கேன். அப்போ தம்பி சொல்லியிருக்கார், நான் வேலைக்கு போகணும் மம்மி, என்னை எடுத்துடுங்க, நாளைக்கு வாச்சானோட வேலைக்கு போகணும்னு சொல்லியிருக்கேன். சரி எடுத்துடுறேன், சின்ன கேஸ் தானாம்னு சொல்கிறாங்க. நான் எடுத்துடுறேன்னு சொல்லிவிட்டு அம்மாவும் வந்துட்டு ராத்திரி 7 மணிக்கு சாப்பாடு கொண்டு போயிருக்காங்க. இட்லியும் சாம்பாரும் கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துருக்கிறாங்க. சாப்பிட்ருக்கான், நல்லா சாப்பிட்டுட்டு அம்மாட்ட சொல்லியிருக்கான், என்னை எடுத்துடு மம்மி, நான் வேலைக்கு போகணும் பாச்சாவனோட, என்னை எடுத்து விடுங்கன்னு சொல்லி. அப்போ பயப்படாத, நான் எடுத்துடுறேன், நாளைக்கு காலையில் எடுத்துடுறேன்னு சொல்லி அம்மாவும் சொல்லியிருக்காங்க. சொல்லிவிட்டு நான் காலையில் வாரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. காலையில் போனால் தம்பிக்கு சுயநலமே இல்லை, சுத்தமாக இல்லை, அறிவே இல்லை, மயங்கின நிலைமையில இருந்திக்கா. அம்மா அடித்து எழும்புடான்னு அடித்து எழுப்பியிருக்காங்க. சொத்தையில் அடித்து எழுப்பியிருக்காங்க. எலும்பல்ல கை தாங்கல தான் உறுப்பெல்லாம் மாற்றி எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. செஞ்சுட்டு தம்பி ரொம்ப முடியலை, வீணியெல்லாம் வடிக்கிறான். அப்போ போலீஸ்கிட்ட கேட்க என்ன ஆச்சுன்னு கேட்க ஐஸ் அடிச்சிருக்கான்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அம்மாவும் எப்படி